ஒரு கம்பெனில இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனிகள்ல லாஸ் ஆகுது, பிசினஸ் சரியா நடக்கல அப்படின்னா, அ அந்த மாதிரியான லாஸ்ல இருக்க கம்பெனிகள ஒரு பெரிய லெவல்ல இருக்க கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க, அத டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அத வாங்கிப்பாங்க. ஸோ அத வாங்குன அந்த பெரிய கம்பெனிக்காரவங்க, அவங்க பார்க்குற முதல் 2 விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனில சரியான ட்ரெய்னிங் இருக்கா? சரியான ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிற விஷயம். 2வது அவங்க பார்க்குற விஷயம், அந்த கம்பெனியோட பாஸ், லீடர். ஸோ அவங்க வந்து சரியா அந்த டீம்க்கு எஜுகேட் பண்ணியிருக்காங்களா? சரியான விஷயங்கள சொல்லிக் குடுத்துருக்காங்களா? இந்த 2 விஷயங்கள தான் அவங்க வாங்குன அந்த கம்பெனி, அந்த விஷயங்கள தூக்குவாங்க. இப்போ அந்த என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி சரியா ரன் ஆகுறதுக்கும், லாஸ் இல்லாம நல்லபடியா போகுறதுக்கும், முதல் அவங்களுக்கு இருக்கிற மெயினான காரணம் வந்து லீடர்ஸ். ஸோ அந்த லீடர்ஸ் எப்படி அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம டீம்ல நம்ம சொல்ற விஷயங்கள நம்ம டீம் வந்து கேட்கறாங்களா? அதுபடி செய்றாங்களா? நம்ம டீம்ல எந்த மாதிரி லீடர்ஸ நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்? இத பத்தி சொல்லலாமா? கம்பெனி ஓடலனா கம்பெனி லீடர் முதல்ல தூக்கிடுறாங்களா? ஏன்? பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவரு வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸ் வாங்கினோட முதல்ல மேல உள்ள டாப் லீடர்ஸ் அப்படியே தூக்கி அவுட் அப்படின்றாங்க. இப்ப ரீசெண்டா நடந்தது கூட ட்விட்டர்ல இலான் மாஸ்க் வாங்கினோட முதல்ல உள்ள எல்லா லீட் அவங்க சிஇஓ லீடர் எல்லாரையும் முதல்ல அவளுக்கு காலி பண்ணிட்டாங்க. நம்ம படிக்கிறது பிராக்டிக்கலா நடக்கிற விஷயத்த ஏன் அந்த டீமை எப்படி கொண்டு போகணும், கம்பெனி டெவலப் பண்றது தெரியல. ஒரு லீடரா இருந்து மக்களை என்னென்ன பண்ணணும்னு தெரியல. ஓகே அது முருகன் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஒரு விஷயத்துல வந்து பழக்கப்பட்டே இருப்பாங்க. அவங்க மறுபடியும் ஒரு புது விஷயத்துல இன்ஸ்டால் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். So அதனால அதை எடுத்துட்டு அவங்க லீவா கொண்டாடுறப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க மாட்டாங்க மாஸ்டர். எந்த லீடரா இருந்தாலும் நான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அதனால அவங்கள தூக்கிடுவாங்க. ஏற்கனவே அந்த கம்பெனி சக்சஸ் அடையறதுக்கான வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியல. அதனால அந்த கம்பெனி அவங்க தூக்குனாதான் அடுத்தது சக்சஸ் அடைய முடியும் அப்படின்ட்டு அந்த புதுசா வாங்கின கம்பெனி லீடர் அவங்க தூக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சக்சஸ் அடைஞ்சதுன்னா அந்த கம்பெனி அவங்க சேல் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அந்த கம்பெனியோடைய எஸ்ஐபி சரியா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால வந்து எஸ்ஏபி சரியா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே சார், அவங்க வந்து அந்த அக்கறையா அவங்க என்ன பண்ணணும், என்ன நடக்கணும்ன்றத அடுத்தடுத்து அவங்க திங்கிங் பண்ணாம அமைதியா இருக்கிறனால அது இருக்கிற லெவல்லயே போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்ன்ற அந்த ஐடியா உள்ள வர்றதுனால அந்த மாதிரி இருக்கு. அந்த ஐடியா நல்ல மாதிரி பண்ணக்கூடிய அக்கறை எடுத்து பண்ணக்கூடியவங்களை தான் இதுல பண்ணணும் போடணும் அப்படின்றது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. திரும்ப சொல்லமா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. திரும்ப சொல்லுங்க. நல்ல பாயிண்ட் அது. நம்ம இந்த லெவல்ல தான் இருக்கோம் அப்படின்றத அதை வந்து அக்கறை இல்லாம அவங்க இருந்துட்டு இருக்காங்க. நமக்கு சம்பளம் கிடைக்குது அப்படின்றது மட்டுமே அவங்க அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நல்லா கேர் எடுத்து பண்ணணும். அப்பதான் இது வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றது அந்த அக்கறையோட இருக்கிறவங்களும் இதை போடணும், இதுல போடணும்ன்றதுக்காக அவங்களை தூக்கிறாங்க. இது எந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் தெரியுதா? அந்த கம்ப்ளீட் அக்கறை ஒரு இடத்துல எங்கேயுமே ஆக்ஷன் இல்லைன்னா அந்த இடத்துல ஆக்ஷன் நடக்கும். எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் மோசமா போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல லீடர் முழிச்சிருக்கணும், லீடர் முழிக்கணும், லீடர் ஆக்ஷன் எடுக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு லீடர் சும்மா இருந்தானா நீ லீடருக்கு லாய்க்கட தூக்குடா. இன்னைக்கு கம்பெனி இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீங்களாம் தான். சோத்து பயிலுலா சோத்தை திருட்டு சும்மா சம்பளத்தை வாங்கிட்டு சுத்தி இருந்திருக்கீங்கன்னா நீங்க கிளம்புங்க நீங்க முதல்ல அப்படின்னு கம்பெனி பண்ற மொதல் விஷயம் இந்த லீடர்ஸ் தூக்குறது. இந்த லீடர்ஸ் எல்லாம் சரியா இல்லை. பாஸ் கேட்கல, அவரு கேட்கல, இவரு கேட்கல. ஓகே அப்ப நீ வேலையை விட்டு போறேன்னு சொல்லி இப்படியாப்பட்ட மானங்கட்ட கம்பெனில நான் இருக்க லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு போ. சோத்தை தின்னுட்டு இங்க தானே இருந்த நீ. இல்ல காரணம் 1000 சொல்லலாம். நான் எதுக்கு பண்ணல தெரியுமா, ஏன் பண்ண நீ காரணம் சொல்லி. ஆனா சோத்தை தின்னுட்டு இங்க தான் இருந்த படிச்சுட்டு இருக்குது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த விஷயம். காரணம் தப்புனா மரணம். நீங்க லீடரா இருக்கீங்க, உங்க லீடர் டீம் பெர்ஃபார்ம் பண்ணல, அல்லது அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லைன்னா முதல்ல சாக வேண்டியது நீங்க தான். ஐ ஆம் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப். தெரியுங்களா? கப்பல் வந்து மூழ்கிச்சுன்னா கடைசியில யாரு கப்பல் விட்டு போவா? கேப்டன் தான். அந்த கேப்டன் கப்பல் மூழ்கும் போது வெளியே வர மாட்டாரு. கடைசி மக்கள் அங்க இருந்து காலி பண்ணி வெளியே போனா மட்டும்தான் அவர் வெளியே வர்றாரு. இல்ல நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சு போவாங்க, அதுல பாதி பேர் மூழ்கிறாங்கல்ல. கேப்டன் வந்து நேரா அந்த கேபிள்ல போயிட்டு அந்த வட்டை பிடிச்சிட்டு நிற்பாரு. அப்படி தண்ணி உள்ள மூழ்கி அடிச்சு அதுலயே அவர் செத்து போவாரு. எனக்கு புள்ள இருக்கி. நீங்க லீடரா இருந்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான லீடரா இருக்கணும். எந்த விஷயத்துக்கும் சாவதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க என்ன விஷயம் நடத்தி கொண்டு போறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். காரணம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லவே முடியாது. சக்சஸ் வந்து அவ்வளவு போகாது. ஸோ ஒரு லீடரோட சக்சஸ் வந்து அவங்கள சுத்தி இருக்கிற மக்களை வச்சு தான் அமையும்.
இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரைனிங் கூட எடுத்தாலும் சரி, இல்லைன்னு சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து ஒரு ஆள் இவர் இப்படி ஆகிட்டார் சார், அவர் அப்படி ஆகிட்டார் சார், இவ்வளோ சம்பாதிக்கார் அப்படிமா. ஓகே ரைட்டு. அப்போ என்கிட்ட ட்ரைனிங் எடுத்து நிறைய பேர் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்காங்க, அவங்கள என்ன சொல்கிறது அப்படிமா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகும்னா அதுக்கு 2 பேரும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒரு தியரி உண்மைதான், சுற்றி இருக்கிறதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். மேபி அவனை வச்சுட்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம், அது ஒரு கதை, அது வேற தியரி. பட் இதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்களை பொறுத்த இருக்கு. அப்போ நான் சொல்கிறது ஒன்று, நான் ட்ரைனிங் கொடுக்கேன், அவரு சக்ஸஸ் ஆகிட்டாரு, இன்னொருத்தர் சக்ஸஸ் ஆகலை. ஸோ நான் அதே தான், அந்த ஆள் அதே தான், சக்ஸஸ் ஆனவர் அதே தான். என்ன வேணும் அப்படின்னு என்னன்னா, ஒரு சரியான ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரியான மாஸ்டரும் கிடைச்சா தான் ஜெயிக்க முடியும். தப்பான ஸ்டூடெண்ட்டும் சரியான மாஸ்டர் கிடைச்சா ஜெயிக்க முடியாது. சரியான ஸ்டூடெண்ட்டு ஆனால் தப்பான மாஸ்டர் ஜெயிக்க முடியாது. ஸோ எப்பவுமே அந்த 2ம் ஒன்போல 2 பேருமே சரியா இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். யார் என்ன கவனிச்சிங்க, என்ன எடுத்துக்கிட்டீங்க? 2 கரெக்டான காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. லீடர் பெரிய கொம்பனா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், ஆனால் சரியான டீம் கிடைச்சா தான் லீடர் வந்து ஜெயிக்க முடியும். நல்ல மாஸ்டரா இருக்கலாம், அவரு பயங்கர கற்றுக் கொடுக்க மாஸ்டரா இருக்கலாம், ஆனால் சரியான ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அவர் கற்றுக் கொடுக்க வெளியே தெரியாது. கரெக்ட். ஓகே, சொல்லுங்கம்மா, வேற சொல்ல. டீம் லீடர் அவங்க சொன்னது எதுவுமே செட் ஆகல, அதனால அதை என்ன வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சரியான டீம் லீடர்ங்க, நானும் அதுக்கு தகுந்த மாதிரி அவரதை கேட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட எம்எம்ஜிக்குள்ள எனக்கு எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப என்னால அதை ரன் பண்ண முடியுது. எனக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது எனக்கு ஹெல்த் கோச் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண நானும். அதனால இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன். எழுந்து நடக்க முடியாம இருந்தேன்னா இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன். அத இப்ப நான் உணர்றேன். ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு இல்ல அது, அதனால எனக்கு 5 வருஷமா அதுல இருந்தா என்னால அதை பண்ண முடியல. ஏன்னா எம்எம்ஜில இருக்கிறதுனால அதை என்னால ஏத்துக்கவே முடியல எந்த விஷயத்தையும். அது எல்லாமே எனக்கு தப்பா இருந்துச்சு. அதை நான் உணர்றேன். இந்த பேச்சுக்கு வந்து சரியான எக்ஸாம்பிள் வந்து இப்ப அன்பழகி சொன்னதுதான். இந்த டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கு சரியான எக்ஸாம்பிள். அன்பழகி ஒரு கம்பெனில 5 வருஷம் ட்ராவல் பண்ணிருக்காங்க, என்னெல்லாமும் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் பண்ணதும் ஒன்றும் நடக்கல. ஏன்னா லீடர்ஸ் அப்படி கிடையாது. இவங்க லீடர்ஸ் நானும் பார்த்திருக்கேன். அவரு ட்ரைனிங் கொடுக்க சொன்னா என் மக கன்னடால இருக்கா, என் மக நியூசிலாந்துல இருக்கா, அதை வச்சு நம்ம ட்ரைனிங் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன ஜெயிக்க முடியும்? அவர் பெருசாயிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ சரியான ஸ்டூடெண்ட் ஆனா சரியான மென்டர் சரியான அப்ளைன் கிடைக்கல. அது திக்கு புக்கு அடிச்சு காலம் போய்கிட்டே இருக்கும், அது ரிசல்ட் வரவே இல்லை. டக்குன்னு மாத்திட்டு அடுத்த அவங்களுக்கு சரியான கோச் அறிவழகன் கிடைச்சாங்க. இப்ப அடிக்கிற தூள் கிளப்பி நேரம் அங்க போய் உட்கார்ந்து ஏன்னா இவங்களும் எம்எம்ஜில இருக்காங்க, அவங்களும் எம்எம்ஜில இருக்காங்க, அந்த மைண்ட் செட் கரெக்ட் ஆகும். எம்எம்ஜினால இல்ல, மத்தவங்க எதுவும் தப்பா நினைக்கிறாங்க, என்ன எம்எம்ஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்களா பேசிட்டு இருக்காங்க, எதுக்கு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல ரிசல்ட். அங்க அந்த 2 கரெக்டா மேட்ச் ஆகும்போது அங்க தீ பிடிக்கும். இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெல்டிங் பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? வெல்டிங் பண்ணும்போது அந்த சின்ன ஒரு துளி மாதிரி இருக்கும், அதுல கேஸ் வரும். அந்த கேஸ் வரும்போது அந்த கேஸை வந்து ஃபாஸ்டா வச்சீங்கன்னு வைங்களேன், கேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கும், கேஸ் ஃபாஸ்டா போகும். அந்த நேரம் தீக்குச்சி பத்த வச்சு புல்ல வச்சீங்கன்னா தீக்குச்சி அணைஞ்சு போயிடும். ஏன்னா அது கேஸ் தான், ஆனா ரொம்ப ஃபாஸ்ட் அடிக்கிறதுனால அணைச்சுடும். சரி, தீயை பத்த வச்சுட்டீங்க, ஆனா கேஸ் வெளியே வரலன்னா தீ பிடிக்காது. கேஸ் வந்து லைட்டா திறந்துட்டு கொஞ்சம் கசியுது, அந்த நேரத்துல நீங்க தீக்குச்சி அங்க வச்சுன்னா பக்குன்னு பிடிச்சிக்கணும். ஏன்னா இதோட ஃபோர்ஸும் அதோட ஃபோர்ஸும் கரெக்டா இருக்கும்போது பிடிச்சிக்கணும். அது மாதிரி யாராவது நம்ம வீட்டுல அடுப்பு வைக்கும் போது ஃபுல் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அவ்வளவு பெருசா வந்து அப்புறம் தீப்பிடி பத்த வைப்பீங்களா? இல்ல, லைட்டா வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு அப்புறம் தான் கூட்டுவோம் நம்ம. அந்த மாதிரி உங்களோட லீடர்ஸும் உங்க டீமும், நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, உங்களால செய்ய முடியல, வெயிட் பண்ணுங்க, சரியான டீம் வருவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு மேட்சிங்கான வரும்போது தான் கலக்கும். நீங்க 1 வருஷம் ஆயிட்டீங்க, 2 வருஷம் ஆயிட்டீங்க, 5 வருஷம் ஆயிட்டீங்க, 3 வருஷம் ஆயிட்டீங்க, ஒன்னும் பண்ண மாட்டேங்குது, ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, நொந்து போயிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க, தேடிட்டே இருங்க, இந்த தேடுதல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரியான மாஸ்டர் சரியான ஸ்டூடெண்ட் சொன்ன இடத்துலதான் எனக்கு வீட்டுல என் வீட்டுக்காரம்மா. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு தாட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். நம்ம காலமுள்ள அவங்க கூட அந்த விஷயத்த செய்ய முடியாது. அப்ப எம்எம்ஜி வந்த பிறகுதான் அவங்கள நம்ம ஒதுக்க கூடாது, அதே நேரத்தில் நம்ம செய்யறத கரெக்டா செய்யணும், நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமையணும் கரெக்டா. அவங்க அமையலனாலும் 20 வருஷம் நான் வந்து நினைச்சதே செய்ய முடியல. வேலையும் பார்த்தீங்கன்னா, வேலை பிசினஸ் பண்ணிக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சேன். மாமா கூட தான் எனக்கு குருவா எடுத்துக்கிட்டு அவர் கூட 20 வருஷம் இருந்தேன். ஆனா அவர் கூட என்னால பண்ண முடியல. என் லைஃப் அப்படியே தான் ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்ப நெட்வொர்க்குமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சரியான எனக்கு ஒரு நெட்வொர்க் அமையல அப்படின்றதுக்காக நான் விடல. சரியான ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், படிச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு பண்ணணும் அப்படின்றத என்னோட தாட்டா இருக்குன்றதுனால நான் எம்எம்ஜில இன்னைக்கு இருக்கேன். என்னோட சஜஷன், எம்எம்ஜி நம்பிடாதீங்க, சுரேச்சல் நம்பிடாதீங்க.
நீங்க போற கனவெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு டெய்லி செக் பண்ணிட்டே இருங்க. வேற இடத்துல இன்னும் இதோட பெஸ்டா கிடைக்கும்னு தேடிட்டே இருங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்கணும். டீமை சந்தேகப்படணும், அப்ளைனை சந்தேகப்படணும், மென்டாரை சந்தேகப்படணும், எல்லாரும் சந்தேகப்பட்டே இருக்கணும். ஏய் இதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா, அடுத்த எங்க கலந்து போமா, ஏதாவது நடக்குமா செக் பண்ணிட்டே இருக்கு. ஓகேயா? குடும்பமோ பிசினஸோ ஒரு டீமோ எதுவுமே சரியான ஆள் கிடைச்சா மட்டும்தான் சார் சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸ்டில் பண்ணிட்டே தான் இருக்கோம். முயற்சி பண்ணுங்க, நடந்துட்டே இருங்க. பெர்ஃபெக்டா ஓகே. என்ன சொன்னா இந்த படத்துல காட்டுவாங்களா, அப்படி சண்டை போட்டாங்க, அண்ணன் பிரிஞ்சு போனாங்க, தம்பி பிரிஞ்சு போனாங்க, அப்புறம் எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க. கடைசியில எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி சொல்லி முடிச்சு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மவன் நீ அதுக்கப்புறம் பாரு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன சொன்ன உள்ள வந்த, அப்புறம் நீ ஏன் பண்ண, உள்ளுக்குள்ள அந்த மரும சண்டை, மாம சண்டை திரும்ப ஆரம்பிக்கும். படம் முடிவே கிடையாது, சாவர வரைக்கும் முடிவே கிடையாது. சரி, எதையாவது நடந்து போச்சு, இது எல்லா வாழ்க்கையில சரியாரு நம்பிடாதீங்க. இட்ஸ் a continuous journey. சரியான மேட்ச் பேரிங் கிடைக்கும், போவோம், அப்புறம் கொஞ்ச நாள் போவோம், திரும்ப புட்டுக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் போவோம், திரும்ப புட்டுக்கும். லைஃப் ஹேஸ் டு ஹார்ன். இந்த இவ்வளவு இதுல நீங்க எவ்வளவுக்குள்ள உங்களால பெஸ்டா பண்ண முடியுதோ அது மட்டும் தான் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். இந்த மேட்சிங் கிடைக்கிறது மட்டும் தான் முக்கியம். சரியான மென்டார், சரியான ஸ்டூடெண்ட், சரியான டீம், சரியான லீடர், இது அன்னைக்கு கொஞ்சம் ப்ளோ ஆகும். அதுல எவ்வளவு உங்களால பண்ணிட்டு முன்னாடி போக முடியுமா பாத்துக்கணும். சில இடத்துல சரியான கம்பெனி இருக்கும், ஆனா தப்பான எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. சில இடத்துல சூப்பர் வேலைச்சாரங்க இருப்பாங்க, மோசமான லீடர்ஸும் மோசமான கம்பெனி இருக்கும். அவங்க அங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என்னைக்கு சரியான கம்பெனி சரியான லீடர் அடி ஜூல் கலப்பு அந்த இடத்துல பறக்கும். எனக்கு என்னோட கம்பெனிஷன் 8 வருஷம் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஜெயிச்சிடலாம், ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். இது என்னைக்கிட ஜெயிக்கிறது? 5 வருஷம் ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்க, நான் என்னைக்கு விட்டு வாங்குது பெரிய ஆள், சரிட்டு வராது, கம்பெனி விட்டு வெளியே போனேன். 8 வருஷம் பண்ணாத விஷயத்துல டக்குன்னு போனோன்னே 2500 ரூபாய் சம்பளம் நேரா 10,000 ரூபாய், 9,000 ரூபாய், 12,000 தலை சுத்தி போச்சு எனக்கு. ஆனா பாவி, இவ்வளவு சம்பளம் கிடைக்குமா, இது தெரியாம 8 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு. அங்க இருந்து பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் 10, 12, 15, 21, 45, 60, 85, 1.25 லட்சம். அது தெரியாம உட்கார்ந்துருந்தா என்ன இருக்கும்? உங்களோட ஆக்டிவிட்டிஸ் கரெக்ட் பண்ணிட்டே இருங்க. சரியான லீடர், சரியான விஷயம் கரெக்ட் ஆகும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. ஒண்ணு செக் பண்ணிக்காங்க, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா செய்யறோமா. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருங்க. யாரு மேல? நம்ம மேல நம்ம சந்தேகப்படும். நான் போறதெல்லாம் கரெக்ட் தானா? நம்ம மேல நான் நகை அடை வச்சு ஸ்டாக்ஸ் வாங்கி இன்னைக்கு இந்த டைரக்டர் ஆயிட்டேன். ஓகே, சரிதானா? நெட் மார்க்கெட்டிங் வந்தோம், நகை அடை வச்சு நம்ம இந்த டைரக்டர் அதுக்கு நெட் மார்க்கெட்டிங் வந்தோம். இல்ல, மக்கள்கிட்ட பேசி மக்களை பிசினஸ் ஜாயின் பண்ணி அவங்க மூலமா நமக்கு பணம் வந்தா தான் நம்ம இந்த சந்தேகம் பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்றது கரெக்டா தானா, படிக்கிறது கரெக்டா தானா, செய்யறது கரெக்டா தானா, போறது கரெக்டா தானா. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ப்ராஸ்பெக்டிங் பண்ணோம், இவ்வளவு பேர் பண்ணா இவ்வளவு கன்வெர்ட் ஆகும், இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல. ஒருத்தரையும் பாக்குறது கிடையாது. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க இருந்து வரும்? பண்றது கரெக்ட் தப்பு ஒண்ணு வராது. முதல்ல முடிவு பண்ணிடணும். அப்படி நாமளே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும், சதைப்பட்டுட்டே இருக்கணும். டன்மா, லெசன் போலாம். என்கிட்ட இருந்த டீமை பொறுத்து நான் ஜெயிச்சிருக்கேன். நல்ல டீமா இருந்துச்சு, பயங்கர டெடிகேட்டடா இருந்தாங்க அப்படின்னா ஜெயிச்சிருக்கேன். டீம் சரியா இல்லை அப்படின்னா தோந்திருக்கேன். டீம் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் சொல்லலாம். அறிவு இல்லாத அன்பு, அன்பு இல்லாத அறிவு. நம்ம கூட இருப்பாங்க, பயங்கர அன்பா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சில விஷயங்களை சரியா செய்ய தெரியாது. அறிவு இருக்கு. சிலவங்க அறிவு இருக்கும், அன்பு இருக்காது. இது என்ன, நம்மளை எங்கேயாவது மாட்டி விட்டுருவாங்க. யாரெல்லாம் ஞாபகம் வரா? நல்ல பாசம், நல்ல அன்பு, அவ்வளவு உண்மையா இருப்பாங்க, ஆனா அறிவு இருக்காது, பிசினஸ் லாய்க் கிடையாது. நல்ல அறிவு, நல்ல இன்டெலிஜென்ட், ஆனா எப்ப காலை வாரிட்டு போவான்னு தெரியாது. 2 இந்த மாதிரி மக்களை பார்த்திருக்கீங்களா உங்க டீம்ல? எஸ். வேற எல்லாம் சொல்லாதீங்க, அனுபவம் இருந்தா சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்கம்மா, கண்ணன் சொல்லுங்க. சார், என்னோட டவுன்லைன் அப்படிதான் இருப்பாரு. வரும்போது நல்ல மரியாதை கிடைக்கும், எல்லாம் செய்வாங்க. ஆனா ஃபீல்ட்ல சுத்தமா ஒரு இது இருக்கு, எப்படி பேசணும் என்னங்கிறது தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவங்க கூட இருப்பாங்க. கரெக்டா? நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம், ஊடல ஏதாவது பேசிடுவாரு, பேசிட்டு இருக்கிறத குழப்பி விட்டுறாரு. ஓகே ஓகே, கண்டினியூ. இந்த வார்த்தை என்ன வருதுன்னா, அறிவு இல்லாத அன்பு, அன்பு இல்லாத அறிவு, 2 டேஞ்சர். நல்ல பாசமா இருக்கும், அன்பா இருக்கும். நீங்க அண்ணாமலை படம் பார்த்தா பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அண்ணாமலை உள்ள அவருக்கு தெரியுமா, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு போடா. அங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை அண்ணாமலை போனா எப்படி போகும் தெரியும். ஏன்னா அங்க அன்பு இருக்கு, ஆனா அறிவு இல்ல. ஒரு சபையில, ஒரு கார்பரேட்ல எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியல. அதனால அதே மாதிரி அன்பே இருக்காது. நம்மகிட்ட என்னத்தை உறிஞ்சலாம், நம்மகிட்ட என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இவங்களை வச்சு என்ன லாபம், அது மட்டும் குறியோட இருப்பாங்க. அன்பே கிடையாது.
இது டேஞ்சர். என்னைக்கு காலவரட்டி போகணும்னு தெரியாது. லீடர் வந்து அப்படிதான் சார். லீடர் வந்து அதாவது நல்ல நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ஓகே. வந்து எப்பார் வந்து பிசினஸ் மோட்டிவேஷன்ல மட்டும்தான் பேசுவாங்க. மத்த எத பத்தியுமே பேச மாட்டாங்க. திடீர்னு அப்பப்ப வந்து ஒரு 2 மாசம் காணாம போயிடுவாங்க. திடீர்னு குரூப்ல வருவாங்க. வந்து இந்த மீட்டிங் பண்ணலாம், அந்த மீட்டிங் பண்ணலாம், அப்படி பண்ணீங்களா, இப்படி பண்ணீங்களா, அதை பண்ணீங்களா எல்லாம் கேட்பாங்களே தவிர, டீமை வந்து கரெக்டா எப்படி வழிநடத்தின்னு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. இந்த விஷயம் நம்ம லெசன்ல வருக்குமா? நமக்கு 17 லெசன் இருக்கு. அதுல நம்ம பாக்குறது இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் பாத்துருக்கோம். 5 நிமிஷம் இவ்வளவு டிஸ்கஷன். இன்னும் 17 லெசன் இருக்கு. அதுல வரும். திடீர்னு நான் லீடர் ஆயிட்டேன், நான் முடிச்சுக்கிட்டேன், போங்க நம்ம எல்லாரும் பிசினஸ் பண்ணுவோம் அப்படிப்பாரு. அப்படியா சரிண்ணே அப்படி நம்பி போவ 2 நாள் கழிச்சு ஆளக்காரங்க. அப்புறம் ஒரு மாசம் குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, பண பிரச்சனை. நான் வந்துட்டேன், இனி நம்ம லீடர் நம்ம எல்லாம் பிசினஸ் பண்ண கலக்கணும். எப்பா நீ உன் விஷயத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருவ, திடீர்னு வந்து நான் லீடர் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா எப்படி? இது எல்லாமே ரொம்ப ப்ராக்டிகல் விஷயம். நம்ம இன்னைக்கு லீடர்ஷிப் படிக்கிற இந்த பாடம் வந்து எங்கேயோ மோட்டிவேஷன் படிச்சதும் கோர்ஸ் படிச்சது கிடையாது. ப்ராப்பரா நான் 12 வருஷம் முன்னாடி மென்டார்ட்ட படிச்ச பாடம். அதை 12 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை மீன் பண்ணி இந்த லீடர்ஷிப்பை படிச்சு 10,000 பிரான்ச்சஸ் மேல ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த டூப்ளிகேஷன்ஸ் எல்லா லீடர் சொல்லி கொடுத்து லட்சக்கணக்கான டீம் உருவாக்கியிருக்காங்க உலகம் ஃபுல்லா. அப்படிப்பட்ட விஷயம் தான் படிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் a வெரி வெரி ப்ராக்டிகல் திங். திடீர்னு லீடர் ஆயிட்ட எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். நிக்கிற பஸ் பிடிச்சி தள்ள முடியுமா? தள்ள முடியாது. அப்படியே மெதுவா தள்ளிட்டே போய் ஸ்பீட் பிடிக்கும். அப்புறம் பஸ் ஓரளவு மூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தள்ளுறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமா இருக்காது. அந்த இடத்துல டபக்குன்னு ஒரு கழுதிக்கு போட்டு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கழிச்சு திரும்ப தள்ளுவோம் அப்படின்னா அதே ஸ்பீட்ல போகுமா, அதே பொறுத்துல போகுமா? மூவ் ஆகுது. அந்த மொமெண்டம் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி தான் லீடரும் வந்துட்டு அப்படின்னா லீடர் கூடயே இருக்கணும், கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், கூடயே டிராவல் பண்ணணும். அப்போ அந்த ஸ்பீடு பிடிக்க பறக்கும். தன்மா கதைங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா அது அறிவு இருக்க இடத்துல அன்பு இருக்காது அப்படின்னு அந்த இது சொல்லும்போது எனக்கு வந்து என்னோட கம்பெனி தான் சார் ஞாபகம் வருது. நான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே அறிவு இருக்கு, ஆனா அவங்க கிட்ட அன்பு கிடையாது. இது நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும், நம்ம வளரணும், இல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே கிடையாது. இந்த அளவுக்கு கீழே தட்டி அவங்க வைக்கணுமா அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா இந்த நெட்வொர்க் பிசினஸ்ல நான் வந்து என்னோட டீம், பட் மற்றவங்க எப்படின்னு என்னால் சொல்ல முடியல, என்னோட டீம்ல எல்லாருக்குமே அன்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க தான் நம்ம நோக்கி வர்றாங்க. நம்ம கூட ஜாயின் பண்ணும்போதே அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் வராங்க. அன்பு இருக்கு, ஆனா அவங்க கிட்ட அறிவு இல்லை. இது வந்து நம்ம வந்து அறிவை வந்து நம்ம புகுத்தணும்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கார்த்திகை நீங்க சொல்றது என்னால கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நான் 17 கார்பரேட் ஒர்க் பண்ணிருக்கேன் 25 இயர்ஸா. சுத்தமா பிடிக்காது. இவனை எல்லாம் நம்மளை எப்ப கவுத்தலாம், ஏன்னா நம்ம போஸ்ட் வேலை வரலாம், இவன் மேல வந்துடக்கூடாது, இதே டெக்னிக். இப்ப கூட நான் ட்ரைனிங் பண்ணது ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிடிச்சு பண்றேன். வெளியே இப்ப கூட 2 கார்பரேட் பூனால பண்ணிட்டு வந்தேன். இல்லாத பொலிட்டிக்ஸ், இல்லாத ஐடியா. நீங்க அப்படிப்பா முன்னாடி ஆப்போச்சு விட்டுருவான். ஆனா பரதேசி நாய்களா எதால என்னமா பேசுனீங்களா? கார்பரேட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம உண்மையான உலகத்தை உருவாக்குறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ஆளுகள் கூட்டு போய் இங்கேயும் பொலிட்டிக்ஸ் கொண்டு வந்துடும். அது வேற கதை. மக்கள் சேர்ந்தாலே பொலிட்டிக்ஸ் வந்துடும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சொல்லுங்க கோச். எனக்கு ஆக்சுவலா அந்த எம்ப்ளாய்மெண்டா இருக்கும்போது இந்த அந்த சேலரி எல்லாம் எனக்கு நல்ல சேலரி தான் கோச். அதுல ஒன்றும் இது இல்லை, குறை இல்லை, நல்ல கோச். ஆனா வந்து சந்தோஷம் இல்லை எனக்கு. டெய்லியும் போகும்போது ஒரு மெக்கானிக்கல் லைஃப், இது எப்படி விடுபடுவோம், எப்ப முடியுமா முடியாதா, அந்த மாதிரி நிறைய சமயத்துல வருத்தப்பட்ட காலம் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இது பிசினஸ் தான் நம்ம எடுத்து நம்ம பண்ணும்போது இன்னும் அந்த லெவலுக்கு நான் ரீச் ஆகல. பட் நிறைய நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அது ஒரு அந்த உணர்வே வேற மாதிரி இருக்கு கோச். கம்ப்ளீட் அக்ரி. இதை தவிர குடும்பத்துக்குள்ளேயும் சொந்தக்காரன், சொக்காரன், ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இடிக்கும் கொஞ்ச நேரம். அதுலதான் நம்ம செலக்ட் பண்ணி நமக்கு செட் ஆறான ஆளு அப்படி செலக்ட் பண்ணி அந்த கூட்டத்தை உருவாக்கிட்டு வைங்களேன், வாழ்க்கை செம்மையா இருக்கும். நினைச்சதை பேசலாம், யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துல வந்துட்டேன்னா மனசு நிம்மதியா இருக்கும். எனக்கு ஒண்ணுதான் வந்து நிற்பாங்க, ஆனா அவங்கள வச்சு எங்கேயும் பிரயோஜனம் கிடையாது, எந்த வேலையும் நடத்த முடியாது. ஐ மீன் பிசினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க, அவ்வளவு அன்பா இருப்பாங்க. பட் வேலைக்கு எங்கேயுமே உதவாது. அவங்க பெரிய இதில் டிராவல் பண்ண முடியாது. ஆனா முதல்ல கண்டுபிடிச்சிடணும், இது அன்பு, இது அறிவு, இதுல இவ்வளவு அன்பு இருக்கு, இதுல அவ்வளவு அறிவு இருக்கு, இது வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கு, அன்பு இல்லை, என்னைக்குனாலும் காலவாரி விடும் அப்படின்னு முதல்ல எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிடலாம். அவ்வளவு சீக்கிரம் டீமை நல்லா வழிநடத்தி கொண்டு போகலாம். நாம ஏதாவது பேசினா நம்ம ப்ராப்பரா எல்லாமே லிசன் பண்றோம், அதற்கேத்த ரெஸ்பான்ஸ் பண்றோம் மேம். அதே வந்து அவங்க கிட்ட நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னா லிசன் பண்ண கூட தயாரா இல்லாம வேற ஏதாவது போன் எடுத்து நோண்டிட்டு அப்படியா அப்படின்னு கடைசியா சொல்லுவாங்க மேம். இது அன்பா இல்ல அறிவான்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். அறிவு அப்படியே நெக்லெக்ட் பண்றாங்க. அவங்களோட தேவைக்கு மட்டும் நம்ம கரெக்டா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம்ல. நாம ஒரு விஷயம் டவுட்னு போய் கேட்டா கரெக்டா சொல்லணும்ல, ஆனா சொல்லவே மாட்டாங்க. அப்படியே போன் எடுத்து நோண்டுறது, பிஸியா பேசிட்டு இருக்குது, இது அப்படியே ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. தனக்கு என்ன யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி விடுவாங்க.
உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அவங்ககிட்ட அலர்ட்டா இருக்கணும். ஒன்னு சொல்லி புரிய வைக்கணும். பாரு இதெல்லாம் எதிர்பார்க்கீங்களா? இது சொல்லும்போது என்கிட்ட இப்படிதான் நடக்கணும். நான் யார்ட்டா பேசிட்டு அவங்க போனை பார்த்தாங்கன்னா அப்படி வச்சிருவேன். என்ன சொல்லுங்க, போனை சைட்ல வை. இல்ல நான் போன்ல பார்க்கணும், போனை பாரு, நான் போறேன் அப்படி சொல்லுவீங்களா? இனிமே சொல்றேன் சார். திமுறா சொல்லணும். நான் பேசினேன்னா போனை சைட்ல வை, இல்லைன்னா நான் பேச மாட்டேன். இல்லைன்னா அப்படி என் தலையை போடாம பரவாயில்ல, என் உயிரை போனாலும் சரி உன்ட்ட வர மாட்டேன். இந்த திமுரு காட்டணும் யார்ட்டாவது. நான் ஸ்டேஜ்ல போய் நின்னா 350 400 காலேஜ் ஸ்டூடெண்ட் போனா குசு 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 எல்லாம் ஒரே பேசிட்டே இருக்கும். ஸ்டேஜ்ல என்ன கூப்பிட்டாங்க, த கிரேட் ரிச் சுரேச்சலாம் இவன்பா எல்லாரும் கைத்திருவா. மேல போனதுக்கு அப்புறம் புழு புழு பேசிட்டே இருப்பான். நான் மேல ஸ்டேஜ்ல போய் நின்று எல்லாரும் பார்த்துட்டே இருப்பேன். அங்க உள்ள பேசிட்டு இருப்பான். என்னப்பா எப்படியோ ஒருத்தனை ஸ்டேஜ் கூப்பிட்டாங்களே, அவன் பேசியே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். என்ன திமிர் பிடிச்சமா நின்றுட்டு இருக்காங்க. அவன் பார்ப்பான். உடனே பக்கத்துல சும்மாரு சும்மாரு அவன் பூசி போய் அவன் ஸ்டேஜ்ல போய் சும்மா நின்று அமைதியாரு. அவன் திமிருக்கு பார்த்தா தெரியுது இவன் நம்ம அமைதியா இருந்தா அவன் பேசுவான்னு நினைக்கிறேன். பொறுன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல 350 பேர் அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் ஆகும். தாதர்ல விஐடி காலேஜ், இன்டர்நேஷனல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். அது இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பேன். இந்த திமிரை காட்டுறோம். நான் பேசும்போது எவனா பேசுனீங்க, பேச மாட்டேன். அப்படி உங்களுக்கு பேசலைன்னா போடா, நான் பேச மாட்டேன். இன்னும் பணக்காரங்க அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. யாரு பணக்காரங்க என்ன பண்ணீங்க லைவ்ல சேனல்ல பாத்தீங்களா? பணக்காரங்க பேசினா துட்டு கிடைக்கும். ஏழைங்க பேசினா துட்டு கிடைக்காது. நம்ம ஏழைன்னு அர்த்தம். பேசும்போது பணம் வரணும், பேசினா பணம் வரணும், அப்பதான் துட்டு. டன்மா சரி, யார் சொல்ல நெக்ஸ்ட் சொல்லுங்க. பண்ணிடலாமா சர்மிளானி? எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்ன அப்படி சொன்னீங்களா? அப்புறம் என்ன நடந்துச்சு? ஆடியோ கொடுங்க. டன்மா. முதல்ல தேட வேண்டியது நம்மளும் நம்ம டீமும் மைண்ட் செட் செக் பண்ணோம். அதே மாதிரி நம்மளும் நம்ம அப்ளைன்னு நம்ம லீடர் நம்ம மென்டார் மைண்ட் செட் செக் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் செக் பண்றது. அப்பதான் ஃப்ளோர் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி போட்டீங்கன்னா நம்மளால ஓடாது. டன்மா. சரியான மென்டர் கிடைச்சிருக்காரு. ஆனா நம்மளும் அது சரியான ஆளை நான் உருவாகணும். அப்பதான் ஒரு நல்ல லீடரா ஆக முடியும். நம்ம மேலேயே ஃபர்ஸ்ட் சந்தேகப்படணும். வெரி குட். எல்லாத்தையும் சந்தேகப்படணும். சத்யா அது இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அக்பர். இதா இந்த கம்பெனி கரெக்ட் தானா? அந்த போற போக லீடர் தானா? இந்த லீடர் பின்னால சுத்துறா இந்த லீடர் உண்மையிலே சம்மதி கொடுப்பாரா? இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கும். டன் வாங்க. லீடர்ஷிப் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டேன் சார். ஓகே. இதெல்லாம் அப்படிதான். ஏன்னா குழந்தைகிட்டு இருப்போம் முன்னால, ஐயோ இப்படி டீம் நம்ம கூட இல்லையே, போயிட்டாங்களேன்னு ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டே இருப்போம். ஆனா இப்போ இப்படி எல்லாம் நமக்கு சரியான டீம் அமையல. அதுதான் நம்ம டீம் கிடைச்சா தூக்கிடலாம். கல்ச்சர் நம்பர் 176. எதை படிச்சாலும் முத தடவை படிக்கிற மாதிரி படிக்கணும், முத தடவை கேட்கிற மாதிரி கேட்கணும். லிசன், தலைக்கணம் வரக்கூடாது. எந்த விஷயத்தையும் 2 வார்த்தையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், லீடர்ஷிப்னா வெறும் சர்வீஸ். 9th ஒன்றரை இத்தனை வருஷமா டெய்லி காலையில் 5 பேர் கேட்கறதா இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஆல் டேக் கேர், பாய், லவ் யூ. அடுத்த செஷன் வந்துக்கலாம்.